அன்பார்ந்த உறவுகளே, வணக்கம். இன்றும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை காண நான் வருகிறேன். என்ன என்று சொன்னால், இன்று மலையக பாடசாலைகளிலே பெரும்பாலும் ஒரு தளம்பல் குழப்ப நிலை ஏற்படுகின்றது. இதிலே அதிபர், ஆசிரியர், மாணவர், பெற்றோர், பழைய மாணவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கிடையிலே முரண்பாடுகள், பிரச்சனைகள் பூதாகாரம் எடுத்து பாரிய அளவிலே இந்த மாணவரது கல்வியை பாதிக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது ஆராயப் போகிறோம். பெரும்பாலும் மலையக பாடசாலையிலே தான் இது காணப்படுகின்றது. அதிபருக்கும் ஆசிரியருக்கும் முரண்பாடு, அதிபர், ஆசிரியர், மாணவர்களுக்கு முரண்பாடு, அதிபர், ஆசிரியர், பெற்றோர்களுக்கு முரண்பாடு, அதிபர், ஆசிரியர், மாணவர், பெற்றோர், பழைய மாணவர்கள். இந்த முரண்பாடுகள் பாடசாலை கல்வி நடவடிக்கையிலே பாதிக்கின்றது. இங்கே எல்லா அதிபர்களும் நல்லவர்கள், எல்லா ஆசிரியர்களும் நல்லவர்கள் என்று நான் இங்கே கூற வரவில்லை. எல்லோரிடத்திலும் இங்கே குறைபாடுகள் இருக்கின்றன, சில முரண் இருக்கின்றது. இந்த முரணை தவிர்த்து செல்வதுதான் கல்வி முன்னேற்றத்திற்கு சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், பாடசாலையிலே ஏன் முரண்பாடு ஏற்படுகின்றது. இந்த பாடசாலையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகளுக்கு மூல காரணம் ஆசிரியராக தான் இருக்கும். எல்லா முரண்பாடுகளுக்கும் அவர்கள்தான் மூலம். இவர்கள் மூலமாகத்தான் இந்த முரண்பாடுகள் உருவாக்கப்படுகின்றன, வெளியிலே கொண்டு செல்லப்படுகின்றன, தோற்றுவிக்கப்படுகின்றன. இதிலே மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் அந்த பாடசாலை கற்பிக்கின்ற ஆசிரியரிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். ஏன் இவர்களுக்கு முரண்பாடு ஏற்படுகின்றது? ஒன்று, அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒவ்வாமை, ஒத்துப்போகாத காரணங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று, ஒரு பாடசாலையிலே ஒருவர் பிரச்சனைக்குரியவாக இருப்பார் என்றால் முதலாவது காரணம், அவர் ஒழுங்காக முறையாக கற்பிக்காத ஆசிரியராக இருக்க வேண்டும், அல்லது ஒழுங்காக முறையாக கற்பிக்க தெரியாத ஆசிரியராக இருக்க வேண்டும், அல்லது மன அழுத்தத்துக்கு ஆளானதாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்னொன்று, அவர்கள் இப்படி குழப்ப நிலையிலே தாங்கள் கற்பிக்காது கூதல் காய்ந்து சுகமாக இருக்கலாம் என்கின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த பிரச்சனைகளை அவர் உருவாக்குவார். இரண்டாவது, பிரத்யேக வகுப்புகள் பணத்துக்கு நடத்துவார்கள். ஏன்னு சொன்னால், பாடசாலையிலே சுமூகமான கல்வி நடைபெறுகின்ற பொழுது அங்கே பாடசாலை கல்வி சிறப்பாக இருக்கும், மற்றவர்கள் குறை கூற முடியாது. ஆகவே இந்த பாடசாலையை தரம் குறைவாக மதிப்பிட்டு குறை கூறி பெற்றோர்களை, மாணவர்களை திசை திருப்பி தனது பணத்துக்கு நடத்துகின்ற பிரத்யேக வகுப்புகளுக்கு மாணவர்களை வர செய்வதற்காக இவர்கள் என்ன செய்வார்கள், இந்த பாடசாலையிலே ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி தனது பிரத்யேக வகுப்பு நிலையத்துக்கு பணம் சேர்ப்பதற்கான ஒரு செயற்பாடு ஈடுபடுவார்கள். அடுத்தது, சிலர் இருக்கிறார்கள், தாங்கள் எல்லா இடத்திலும் முதன்மை வைக்க வேண்டும், தனக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று. அப்படி முன்னுரிமை கிடைக்காத விடத்து அந்த முன்னுரிமை பெறுவதற்காக இவ்வாறான குழப்ப நிலையை அவர்கள் உருவாக்குவார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு மூலம் எங்கே இருந்து வருகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், குழம்பிய குட்டையிலே தான் அவர்கள் மீன் பிடிக்க முடியும். வசதியாக நீந்தி விளையாட முடிவாகவே இப்படி ஒரு குழப்பமான நிலையை அவர்கள் உருவாக்க. இன்னொன்று இருக்கிறது, இந்த பெரிய பாடசாலைகள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் முறையாகவோ முறையற்ற விதத்திலோ அனுமதி கட்டணமாக பெறப்படுகிறது. இதிலே அவரை அங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அங்கம் வைத்துக் கொள்ளாத விடத்து அவர்கள் என்ன செய்வார்கள், முரண்படுவார்கள், கருத்துக்களை தூவுவார்கள். ஆகவே பாடசாலைக்கு அவர்கள் ஏற்படுத்துவார்கள். இந்த விடத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் பெற்றோர்களை தூண்டிவிடுவது, பழைய மாணவர்களை தூண்டிவிடுவது, மாணவர்களை தூண்டிவிடுவது. நாங்கள் பார்த்திருக்கிறோம், பல பாடசாலைகளிலே சுவர் ஒட்டிகள் ஒட்டுகிறார்கள், மொட்டை கடிதங்கள் போடுகிறார்கள், பாடசாலைக்கு எதிராக வெளியிலே அவதூறான கருத்துக்களை பரப்புகிறார்கள். கல்வி திணைக்களங்களுக்கு மொட்டை கடிதங்கள் போட்டு கல்வி திணைக்கள அதிகாரிகள் மூலமாக இந்த
பாடசாலை குலப்பணியை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, இவை யாவற்றிலும் பாதிக்கப்பட போவது நமது குழந்தையின் கல்வி, நமது குழந்தையின் கல்வி, நமது சமூகம், நமது ஊர் யாவும் பிரச்சனைக்குள்ளாகப்படும். ஆகவே இவை யாவற்றை எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே மிகவும் கவனமாக இருந்து இவற்றை நீங்கள் அணுக வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆசு இரியர் என்பவர் குற்றம் களைபவர்கள், குற்றம் இல்லாதவர்கள். ஆகவே குறைகள் இருக்கின்ற பொழுது, குற்றங்கள் இருக்கின்ற பொழுது அதை களைந்து விட்டு தாங்கள் முன்னேற செல்ல வேண்டும். ஆசிரியர்கள் என்பது ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், அன்புள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், பரிவு உள்ளவர்கள், பற்று உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள். இத்தனையும் அவரிடம் இருக்கிறதா? முட்டை கடிதங்கள் போடுவது அவர்கள் தான், சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு தூண்டுவது அவர்கள் தான், பெற்றோர்களை தூண்டி விடுவர்கள் அவர்கள் தான் என்று சொன்னால் இந்த மலைய சமூகம் எங்கே போய் நிற்கப் போகிறது என்பதை ஒன்று பெற்றார்கள், கற்றார்கள், உணர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முனைய வேண்டும் என்பதுதான். முன்னர் இருந்தார்கள், அதிகாரிகள் இருந்தார்கள், பணத்துக்காகவும் சாராயத்துக்காகவும் சில ஆசிரியர்களை கையிலே போட்டுக்கொண்டு அவர்களே பெரியவர்களாக்கி அவர்கள் சொல்வதை சில பாடசாலைகளே குழப்பநிலை உருவாக்கினார். இப்பொழுது பொதுவாக அப்படியானவர்கள் இல்லை. இப்பொழுது வளர்ந்து விட்டது, ஒழுக்கம் உள்ளவர்கள். இப்பொழுது சில சிக்கல்கள் ஓரளவுக்கு தெரிந்துக்கணும், ஆனால் இன்னும் வளர வேண்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு முறை நான் ஒரு பாடசாலையிலே அதிபராக இருந்தேன். அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுப்பது, கடமைக்கு உதவுவது என்பது கடமை. இருந்தாலும் தாம் தோண்டித்தனமாக தர்பார் நடத்த வருவதை நாங்கள் தலை குனியக்கூடாது. அப்படித்தான் நான் இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். ஒரு முறை ஒரு அதிகாரி, அவருக்கு நான் தலை வணங்கவில்லை என்று சொல்லி எனது பெற்றோர்களை எல்லாம் அழைத்து அவர் தங்கியிருந்த ஒரு பாடசாலையை கூட்டம் நடத்தி, இந்த பாடசாலை அதிபரை நீங்கள் மாற்றினால் உங்கள் பாடசாலைக்கு நான் பலவிதமான வசதிகள் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி பெற்றோரிடம் கையெழுத்து வாங்குகிறார். 75 விதமான கையெழுத்து போட்டுவிட்டார்கள். 25 விதமானவர்கள் இருக்கிறார்கள், பொதுவாக நேர்மையானவர்கள். அதிலே ஒரு தலைவர் இருந்தார். அவர் எப்படி சொன்னார், ஐயா, அந்த அதிபர் ஒழுங்காக பாடசாலையை நிர்வகிக்கிறார், பாடசாலை ஒழுங்காக நடக்கின்றது, கல்வி நடக்கின்றது, எமக்கு அவரால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆகவே அவருக்கு எதிராக நாங்கள் கடிதம் கொடுப்பது எமது கடமை அல்ல. நிர்வாக ரீதியாக ஏதும் பிரச்சனை இருந்தால் அவரை நீங்கள் மாற்றுங்கள், அது உங்களது கடமை. அதிலே நாங்கள் தலையிட மாட்டோம். ஆகவே இந்த கடிதத்துக்கு நான் கையொப்ப மாட்டோம் என்று சொல்லி அவர் நேரடியாக சொல்லிவிட்டு என்னிடம் வந்து சொன்னார், சார் இப்படி சொன்னார், நான் இப்படி சொன்னேன் என்று. ஆகவே அதிபர்கள், ஆசிரியர் என்பவர்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும், சரியான முடிவு எடுக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நமது நாளைய சமூகம் சிறந்த சமூகமாக மாற உதவி செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, இது எவரது மனதையுமோ யாரையுமே துன்படுத்திருக்கில்லை, நாளைய சமூகம் மலர வேண்டும் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.